நண்பர்களே, என்னை நினைச்சு நானே பெருமைப்பட்ட விஷயம் ஒண்ணு இந்த ஸ்டோரியில ஆட் பண்ணிருக்கேன். ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஓட்ட பயிற்சியை தொடர ஆரம்பிச்சிட்டோம் நானும் மணியும். பட் இந்த டைம் மணி நம்மளை பிக்கப் பண்ண வர மாட்டாரு. ஏன்னா மணியோட வீட்டுக்கும் எங்களோட வீட்டுக்கும் நடுவுல தான் இந்த கிரவுண்ட் இருக்கு. அதனால பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு ஸ்கூட்டி எல்லாம் வர முடியாது முகேஷ், தயவு செய்து நடந்தே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி, நீ வீட்லயே தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிடத்துல கிரவுண்டுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தா மணியை காணோம். அப்புறம் ஒரு வழியா நம்ம நண்பர் மணி வந்துட்டாரு. அப்புறம் என்ன, வழக்கம் போல 2 ரவுண்டு சும்மா நடக்கிறதா வேலை. அங்க நடக்க ஆரம்பிக்கும் போது சூரிய கதிர்கள் பூமியை பிளந்து கொண்டு வர மாதிரி வியூ எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வாமப்புங்கிற பேர்ல என் கை காலை நானே உடைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணேன். அப்புறம் ஒரு வழியா உடல் மனதளவுலையும் ஓட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன். நண்பர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். போனாட்ட மாதிரி ஒரு ரவுண்டோட நின்றாதீங்க மணி. அப்புறம் அந்த வீடியோல வேற சொல்லிட்டு சொல்லி மணி நம்மகிட்ட கோச்சிக்கிட்டாப்ல. சரி, இந்த முறை 2 ரவுண்டாச்சும் அடிச்சிருங்க மணி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். முயற்சி பண்ணலாம் முகேஷ் வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஸ்டார்டிங்லேயே பின்னாடி போயிருவாரு. அது போக சந்தகர கிரவுண்ட்ல ஓடுறது ஒரு நார்மலான கிரவுண்ட்ல ஓடுற மாதிரி இருக்காது. சொல்ல போனா இது நார்மல் கிரவுண்ட் இல்ல, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற மாதிரி சபரிமலை பயணம் போற மாதிரி தான் இருக்கும் இந்த கிரவுண்ட்ல ஓடுறது. இருந்தாலும் ஏன்டா இங்க ஓடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மள மேற்கொண்டு கொஞ்சம் வலிமைப்படுத்தும், கவனமும் கொஞ்சம் சதராம இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க ஓடுறோம் நாங்க. நண்பர்களே, கவனம் தவறுனா தாடையில கட்டுப்போட வேண்டியதான். அப்படிப்பட்ட ட்ராக் இது. அப்புறம் இந்த முறை 2.4 கிலோமீட்டர் ஓடுனேன். லாஸ்ட் டைம் ஓடுனத விட ஒரு 4 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல புஷ் அப் பண்ணோம். எப்படியாவது அந்த தொப்பையை குறைக்கிறதா நம்ம எய்ம். அதுக்கப்புறம் உட்காந்து லைட்டா கதை பேசிக்கும் போது புதுசா ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க. யாருன்னா அவரு அரிப்பூச்சி வந்துட்டாப்ல. கடந்த முறை இங்க உட்காந்துட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மணிக்கு தொடலாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்க எறும்பு தான் கடிச்சிருக்கோம்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் புரியுது இதெல்லாம் தலைவனோட வேலை தான். ஆத்தி ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் தான் டவுசருக்குள்ள போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து மணிக்கு பாய் சொல்லிட்டு எங்க வீட்டுல வெயிட் லிஃப்ட் பண்ண வந்துட்டேன். இந்த 3 குடத்தை தூக்குறதா எனக்கு வெயிட் லிஃப்ட். அதுக்கப்புறம் இந்த பால் பாக்கெட் வேற வாங்கி கொடுக்கணுமா. வாங்கி கொடுத்து பல்லு விளக்கி குளிச்சு முடிச்சு வந்தா டீ ரெடி ஆயிருக்கும். சரி, இது டீ இல்ல காஃபியா. இன்று நம்ம காலை உணவை தவிர்த்தாச்சு. அதுக்கு போல சுமி போன ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா கிளம்பிட்டதால அப்படியே சாப்பிட்டு ரிலாக்ஸா போனேன். அப்புறம் காலையில வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அங்க இருந்து கட் பண்ணா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிடுறதுக்கு குழம்பு ஒண்ணு எங்க அம்மா பெருசா வைக்க மாட்டாங்க, சைட் டிஷ் பெஸ்டா வைப்பாங்க. ஓகே நண்பர்களே, என்னை நினைச்சு நானே பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, கடையில சும்மா இருக்க மீன் மிச்சம் மீதி இருந்த இந்த வலையை எடுத்து நானா ஒரு கூடு செய்யலாமே ட்ரை பண்ணேன். இதுல என்ன நீங்க உற்று நோக்க வேண்டும் என்றால், இந்த மாதிரி கூண்டு நான் செஞ்சு ட்ரை பண்ணதே இல்ல. செஞ்சு முடிச்சா கூண்டு கதவு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா கூண்டை செஞ்சு அதுக்குள்ள 2 குருவியை விட்டு அந்த கூண்டோட அழகா பார்த்து எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல அதே 3/4 கிளாஸ் டீ. கேஸ் விலை தான் ஏறிச்சு, பால் விலையுமே ஏறிச்சு. டீ குடிக்கும் போது தான் தோணுச்சு எப்படா தண்ணி விலை ஏறும்னு. அப்புறம் இரவு வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம நண்பர் வந்து என்னை பைக்ல பிக்கப் பண்ணிட்டாப்ல. அதன் பிறகு நண்பர்களே, இரவு உனக்கு 3 இட்லியும் கொஞ்சமா சட்னியும். ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.